சுவாதி வாயு பகவான் யோகம். சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் 15வது நட்சத்திரம். இந்த சுவாதி அப்படின்னாவே லக்ஷ்மி நரசிம்மரை குறிக்கக்கூடியது. சுவாதி நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை குறிக்கக்கூடியது. சுவாதியில பிறந்தாங்கன்னா உண்மையாவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிற இடத்தையும் அழகாக்கிக்குவாங்க, தானும் அழகா இருப்பாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு செயலும் அழகா இருக்கும், பேச்சாற்றல் நல்லா இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு கலைநயம் உண்டு அவங்க கிட்ட. அப்போ ஏன் அப்படின்னா புதன் ராகு சேர்க்கை. புதன் ராகு சேர்ந்தா என்ன ஆகும், ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமா பெருசாக்கி காட்டும், டவுன் ஆக்கி காட்டாது. சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெரிய லெவல்ல காட்டக்கூடிய அமைப்பு சுவாதிக்கு உண்டு. அது வாயு பகவான் யோகம்னு சொல்லுவாங்க. வாயு பகவான் காற்று, வாயு பகவான் அப்படிங்கிறது காற்று. அப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல வாயு யோகம் அப்படின்னா என்னன்னா, காற்று பறந்து விரிந்து காணப்படும். காற்றை நம்ம ஒரு நிலையில அடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இதுல அடைப்போம், அது அவ்வளவு நாள் இருக்காது. அப்போ பறந்து விரிந்து காணப்படும், கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம் வாயு பகவான். அப்ப அந்த யோகத்தை இருக்கு அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, எல்லா இடத்தையும் தனக்கு உண்டாக்கிக்குவாங்க. எங்க இருக்காங்களோ அது அவங்களுடைய இடம், எங்க செயல்படுறாங்களோ அது அவங்களுடைய செயல்பாடு, யார்கிட்ட பேசுறாங்களோ அது அவங்களுடைய துணை. இப்படி அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா, தனக்கு என்ன தேவைகளோ அந்த இடத்த கரெக்டா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப அந்த சுவாதி நட்சத்திரம் ஒருத்தரை கெடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக கெடுக்காது. புரியுதுங்களா? எந்த அழுத்தத்தோட இருக்கணும், எந்த அளவுக்கு வீரியம் செலுத்தணும், எப்படி ஒரு இடத்துல நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டணுங்கிறது அவங்களுடைய பலமே. அந்த பலத்தை சரியான முறையில பயன்படுத்திக்குவாங்க. அதுல துலாம் தராசு, எப்படியுமே அவங்கள நீங்க கணிக்கவே முடியாது. புரியுதுங்களா? மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணமும் அதிகமாக உண்டு. அப்ப வாயு பகவானுடைய யோகம் பெற்றவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரம். புதன் ராகு சேர்க்கை, புதனுடைய வீட்டுல ராகுவோ ராகுடைய அமைப்புல புதனோ இருந்தால், இவங்க 2 பேர் சேர்க்கை பெற்றாலோ கண்டிப்பாக இந்த யோகம் பெறும். நார்மலாகவே பாத்தீங்கன்னா இந்த யோகம் கொஞ்சமாவது உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னென்ன யோகம் அப்படி. அடுத்தது நிறைய உடல்ல பாத்தீங்க அப்படின்னா, உடல்ல கவனமா இருக்கணும். உடல் கவனமா இருக்கணும். வாயு யோகன்னு ஒரு யோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா, பிளஸ்ன்னா மைனஸ் இருக்கும். ஒரு மாதிரி வாயு தொல்லைகள் அவங்களுடைய உடம்புல. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுடைய டயர்டு, உடம்பு அப்பப்ப டயர்ட் ஆகுது. இது எல்லாமே நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த யோகத்துல இருந்து பெற முடியும். நீங்க வெளி உலகத்துக்கு அற்புதமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அன்னதானம் உங்களுக்கு சிறந்த தானம். அன்னதானம் ஒரு சிறந்த தானம். நீங்க சுவாதி நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெய்லி வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு தராசு வாங்கி கொடுங்க எடைக்கல்லோட. அடுத்தது அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம். கோசாலைக்கு போய் நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க, இல்ல ஃபுட்டு கொடுங்க. அடுத்தது மீன்களுக்கு ஃபுட்டு கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு பரிகாரமா அமையுது. ஏன் அப்படின்னா புதன் ராகு இருக்கு சேர்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. அப்ப இந்த பரிகாரம் செய்யும் போது இந்த யோகத்துடைய கிரகம் ஒன்னா இல்லைன்னாலும் இந்த யோகம் உங்களை வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது நிரந்தரமான விஷயம். இந்த சுவாதி நட்சத்திரம் தான் இந்த யோகம் தான் இருக்குன்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த யோகத்துக்குடைய பலன் கொஞ்சமாவது நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப வாயு பகவானுடைய யோகம். அப்ப உங்களால உலகம் சுற்ற முடியும், உலகம் சுத்த முடியும் அப்படின்னா, நான் எல்லா இடத்துலயும் என்னுடைய ஆளுமையை செலுத்த முடியும். பறந்து விரிந்த ஒரு உலகத்துல என்னால நிரந்தரமா நல்ல அமைப்புல வாழ முடியும். அடுத்தது ஆன்மீக வழியில செல்ல முடியும். அதிகாரத்தோட இருக்கிறத விட தலைமை பண்போடு நீங்க எங்க போனாலும் மக்கள் கூட்டம் உங்களை இது பண்ணுவாங்க. மக்கள் கூட்டம் வருவாங்க. ஐயா நீங்க நான் உங்களோட பார்த்தோம், உங்களோட எனக்கு கேட்டோம், ஒரு கேள்விப்படுற மாதிரி ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்புலையும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அப்ப இந்த சுவாதி நட்சத்திரம் நிரந்தரமான விஷயத்தை ஏற்படுத்தி கொள்ளும்.
இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா இன்னும் அற்புதமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொள்ளும். நான் சொல்லக்கூடிய தானங்கள் செய்யுங்க, பரிகாரம் பண்ணுங்க, கண்டிப்பா அது உங்களைய சூப்பரா அந்த நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சரி, நம்ம அடுத்ததாக ஒரு நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? 16வது நட்சத்திரம். இதுல யாராவது டவுட் இருக்கா? விசாகம்.